ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். மந்த்லி ஒன்ஸ் டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டு பூச்சி அந்த மாதிரி எதுவுமே விழுகாது. கிச்சனை பொறுத்தளவுக்கு மாதம் ஒருக்கா கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா கடைசியாக நம்ம தான் எல்லாமே போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மாதம் வீக்லி க்ளீன் பண்ணிடுவேன் நான். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி, அதனால் சொல்கிறேன். க்ளீன் பண்ணால் உட்காந்தாச்சு, ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு, அமைதியாக உட்காந்து நான் பாட்டுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த மாதிரி நம்மளே எல்லாம் க்ளீன் பண்ணி நம்மளுதுன்னு எடுத்து வைக்கும்போது அதுவும் ஒரு சின்ன ஒரு ஹாப்பியாக தான் இருக்குது. அது அது ஒவ்வொரு லேடிஸ்க்கும் தெரியும். இந்த மாதிரி நம்மளுதுன்னு நம்மளே க்ளீன் பண்ணும்போது அது கிட்ட ஒரு வலி இருக்கும் தான். பட் இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல, ஒரு வேலை முடிஞ்சுடா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி நானும் க்ளீன் பண்ணிவிட்டு உக்காந்தாச்சு. பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி நானும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுட்டு மறந்துடுவேன். சரி இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப டைம் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் சீக்கிரம் செஞ்சதே தெரியல, டக்குன்னு செஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் கிச்சன் எப்பப்போ க்ளீன் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் எங்கள் அம்மா அவங்க வீட்டு கிச்சனில் நான் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, நான் வேலையே ஓரளவுக்கு பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மாவே தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க, எல்லாம் இது பண்ணிக்குவாங்க. நான் ஒர்க் போயிட்டுருந்தேன், அதனால் ஒர்க் போயிட்டு வந்த உடனே சலுப்பாக சாப்பிட்டு படுத்துருவேன். ஆனால் இப்போ மேரேஜ் ஆகி அப்புறமேட்டு தான் ஒவ்வொன்றா செஞ்சு சரி நம்ம தான் செய்யணும், நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா செஞ்சு ஆனால் குட்டீஸ் இருக்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியாது. ஒவ்வொன்றும் இழுத்து போடுறது, பயங்கரமான சேட்டையெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டீஸ் இருக்குது. ஒரு வேலை கூட செய்ய விடாது. உக்காந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சாவே அதை இழுத்து எப்போ போடலாம் அப்படின்ட்டு தான் உட்காந்துருப்பான். க்ளீன் பண்ணி வைக்கிறது ஒரு விதமாக இருந்தாலும் அதை ஒரு இடத்துல கரெக்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலையே. ஏன்னா அது எனது சின்ன கிச்சன், ஓரளவுக்கு கிச்சன் சின்னது தான். அதை ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சு இப்படி வைக்கலாமா இல்லை அப்படி வைக்கலாமா அப்படி சொல்லிட்டு வச்சு பார்த்து எது நீட்டாக இருக்கோ. மோஸ்ட்லி நம்ம கிச்சனில் தான் எல்லாமே நம்ம தான் இது பண்ணுறோம். மோஸ்ட்லி கிச்சன் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கும் ஓரளவுக்கு இதாக இருக்கும். எப்படியும் ஒரு வேளை கழுவி எல்லாம் காய வச்சாச்சு. மோஸ்ட்லி காய வச்சதுக்கப்புறமுமே நீங்கள் எடுத்து ஒரு தடவை ஒரு டவல் எடுத்து தொடச்சி எடுத்து வைக்கிறது பெட்ரு. ஏன்னா ஒரு சின்ன துணி தண்ணி ஒரு சில இதில் ஒட்டியிருக்கும், அதில் துணியில் துடைச்சிடலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் கிச்சன் சின்ன டிப்ஸு தெரிஞ்சுக்க நந்தினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. டாட்டா, பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.